உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்டோட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் நம்மளுக்கு நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், நம்மளோட வேவ்ல இருந்தும் அவனுக்கும் ஒத்து போகும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆயிரும்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிசினஸும் வேற லாஜிக்ல ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன்ல ரன் ஆகுது, பட் பிசினஸ் ஃபினான்ஷியலி ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எடுத்தோன்னே எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க ஃபாஸ்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவா இருப்பாங்க, ஒருத்தவங்க லாயல்ட்டியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து என்னைக்கு ரிசல்ட் கொடுக்கறத ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு அந்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். அதோட சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஃப்ரெண்டா சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க இப்போ ஒரு டாக்கிங் டர்ம்ல கூட இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க ஃப்ரெண்டை ஹையர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த பர்சனால உங்க கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியலன்னா ஒரு கில்ட் இல்லாம அவங்க ஃபயர் பண்ண முடியுமா அப்படின்றது யோசிங்க. இன்கேஸ் உங்களோட ஆன்சர் நோவா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள ஹையர் பண்ணாங்க. அதனால ஃப்ரெண்டை சேர்த்தமே எல்லாருமே லைஃப்ல முன்னேறவே முடியாது, பிசினஸ் டாப்ல வர முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை. இது சில பேருக்கு ஒத்துவரும், சில பேருக்கு ஒத்து வராது அப்படிங்கறத இந்த வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணி